ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த பதிவோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் இருக்குது, என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, மேலும் நாட்கள் சிறப்பாக அமைவதற்கு செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றி எல்லாம் டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாக ஒரு ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பலன்கள் எதை பொறுத்து அமையும்னா கிரகங்களை பொறுத்து தான் அமையும். இந்த கிரகங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது, ஒரே மாதிரி பலன்களை கொடுக்காது. அதாவது ஒவ்வொரு கிரகமே தனித்துவமான தன்மையோடு இருக்கும். ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் கெட்டது செய்யும். அதே போல் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாறக்கூடிய தன்மையும் பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களுக்கு வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ இது போல் கிரகங்களை வேத ஜோதிடத்தில் நிறைய வகைகளில் பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, அதன் ரீதியாக என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தனுசு ராசி நேயர்கள் இந்த நாட்களில் அடைய போகிறீங்க அப்படின்றத நம்ம தெளிவாக தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி தனுசு ராசி என்பர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசி நேயர்களை பார்த்திங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதிகமாக கோவப்படவே மாட்டாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி தனுசு ராசி நேயர்கள்ட்ட காணப்படும். ஸோ அந்த வகையில் இவங்களை ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒருத்தங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிம்மராசி நேயர்களோடலாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு சொன்ன உடனே கோவம் வந்துடும். ஆனால் அதனுடைய உண்மை பொருளை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க சரியாக போயிடுவாங்க. ஆனால் இருப்பினும் கூட முன்கோபம் அதிகமாக இருக்கக்கூடியதுன்னா அந்த ராசியை தான் சொல்லுவாங்க. மேலும் தனுசு ராசிக்காரங்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா வில். அந்த ராசியை சேர்ந்தவங்க எப்போவுமே எந்த விஷயத்திலுமே ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு செயல்படுவாங்க. இயல்பாகவே இவங்கக்கிட்ட ஒரு தாராள ஒரு தன்மை இருக்கும். இந்த தாராள மனப்பான்மையால் தான் நிறைய பேர் இவங்களை ஏமாத்துறாங்க. மேலும் இவங்க மற்றவங்களுக்கு உதவுவதிலும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒருத்தங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய தொண்டு செய்வாங்க. நிறைய தொண்டு நிறுவனத்தில் இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தனுசு ராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்கும், அந்த மனப்பான்மை இருக்கும். எல்லாருக்கிட்டையும் அந்த மனப்பான்மை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இவ்வளவு தாராள மனப்பான்மை கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களாக நீங்கள் இருக்கீங்களா? மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேயர்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று 6வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரலாம். மேலும் மாற்றங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அது கூட உங்களுக்கு ஏற்படும். இது வரைக்கும் தொல்லை கொடுத்துட்டு இருந்த எதிரிகள் கூட இப்போ உங்களை விட்டு விலகி போவாங்க. சனியும் பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிட்டாங்க. இதனால் சனி பகவானால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இது வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் நடைபெற்றுட்ருக்கு அப்படின்னா அதெல்லாமே இப்போ ஒழுங்காகிறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கக்கூடியவங்க கூட இப்போ உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ உங்களுடைய எதிரிகள் விலகினாங்க அப்படின்னாலே போதும், நீங்கள் இன்னுமே மேலே சிறப்பாக வளர முடியும். மேலும் தேங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே இப்போ சுறுசுறுப்பாக நடக்கும். ஸோ ரொம்ப நாளாக இந்த ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். அதை செய்ய முடியாமலே போயிருக்கும். நிறைய தடை பார்த்துருப்பீங்க. அதனால் இந்த தடையெல்லாம் விலகி இப்போ எல்லாமே சிறப்பாக நடக்க போகுது. மேலும் தெய்வீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எங்கேயாவது அடிக்கடி கோவிலுக்கு போகணும், கோவில்களுக்கு ஏதாவது தொண்டு செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வமானது இருக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களாம் எதிர்பார்த்த உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், அதுவும் 4வது இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய நாளில் ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஸோ கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது ஒன்று பார்ப்பீங்க. அதில் நீங்கள் நல்ல ஒரு முயற்சியோட ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்துக்கிறது நல்லது. சுகாதிபதியாக சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறும் பொழுது மருத்துவ செலவுகளை தான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ மருத்துவ செலவு அப்படிங்கிறத நிச்சயமாக அந்த நாட்களில் நீங்கள் செய்வீங்க. மேலும் தவிர்க்க முடியாத ஒரு செலவு இது சொல்லலாம்.
மேலும் மனக்கவலைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ உறவினர்களும் உங்களை அந்த மாதிரி தான் நடத்துவாங்க. இது எல்லாமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பொருளாதார ரீதியாக கூட ஒரு சில பற்றாக்குறையை வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள் அது எல்லாத்தையுமே வந்து சமாளிச்சிடுவீங்க. மேலும் நிறைய இடங்களில் தனுசு ராசி என்பர்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ தயவு செஞ்சு அதை யாரையும் நம்பி மற்றவங்கள்ட்ட வந்து கொடுக்காதீங்க. ஏன்னா இதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்குமே தவிர எந்த வகையிலுமே வந்து சரியாக போகாது. ஸோ கவனமாக இருக்கணும். மேலும் உங்களுக்கு இந்த டைமு செவ்வாயினுடைய பார்வையும் பார்த்திங்கன்னா சனியின் மீது வந்து விழுது. கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனியை தான் வந்து பார்க்குறாரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்னா செவ்வாய் பகவான் தான். இந்த நாளில் இவர் விரையாதிபதியாக இருக்கிற செவ்வாய் சகாயஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து பதிகிறாரு. ஸோ விரயங்களை வந்து அதிகரித்து கொடுப்பாரு. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வீண் செலவுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் விடுபட்ட விரயங்களை கூட இப்போ வந்து நீங்கள் செய்வீங்க. பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தினுடைய நலன் கருதி ஒரு சில விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய தருணம். மேலும் அவங்களுக்காக ஒரு தொகையை நீங்கள் செலவீடும் செய்வீங்க. வெளிநாடு போகிறது அப்படிங்கிறது, வேலைக்காக முயற்சி செய்கிறது, இது போல் விஷயங்களை செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த நிலையில் இன்னுமே வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் நம்ம நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு வந்து பாடுபட போகிறீங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாமே இப்போ வந்து நல்ல முடிவுக்கு வந்துடும். நிறைய புகழ்மிக்க நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய பின்னணியிலிருந்து உங்களுக்கு நிறைய உதவிகளும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் சுக்கிர பகவானுடைய பயிற்சியானது ஏற்பட இருக்குது. மேலும் இந்த டைமில் 2 முறை வந்து சுக்கிரன் வந்து பயிற்சி ஆகிறாரு. ஸோ உங்கள் ராசிக்கு 2வது இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவான் நல்ல ஒரு பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கிறவர் சுக்கிரன். இவர் தனஸ்தானத்திற்கு வரப்போகிறாரு. ஸோ பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயர்த்தி கொடுப்பாரு. மேலும் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சி எதுவும் இருக்குது அப்படின்னா அதுலேயும் நல்ல ஒரு வெற்றியை வந்து பார்ப்பீங்க. குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய சுபகாரியங்கள் நடைபெறுவதற்குரிய அற்புதமான டைமிங். நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு தகவலும் வந்து பெறுவீங்க. வாகனம் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகளானது இந்த தருணங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ புதிய தொழில் தொடங்குவதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமும் வந்து அமையும். அதற்குரிய நபர்களையும் நீங்கள் வந்து சந்திப்பீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய வக்கர நிலையும் வந்து காணப்படுது. ஸோ உங்கள் ராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வக்கரம் பெறுவது அப்படிங்கிறது சூப்பரான ஒரு அம்சம், நல்ல ஒரு யோகமான அமைப்பு. ஆனாலும் புத்திரஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பஞ்சாயஸ்தானத்துக்கு சாதகமாக அமைவறதுனால பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக வந்து நடந்துக்கணும். எப்போதும் யாரையும் நம்பி எந்த ஒரு காரியத்தையும் வந்து செய்யாதீங்க. அந்த காரியம் உங்களுக்கு தாமதம் தான் படும், விரைவில் வந்து நடக்கவே நடக்காது. அதே போல் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப ஆதாயத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. தகவல்கள் எல்லாமே வந்து சூப்பரான ஒரு தகவலாக இருக்கும். அதே போல் வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறவங்க, தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த நாட்களில் நல்ல வியாபாரம் தொழிலெலாம் நடந்து கணிசமான ஒரு லாபத்தையும் வந்து பெற முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களும் மேலிடத்தில் இருக்கக்கூடிய நிர்பந்தத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையானது ஏற்படும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகள் எல்லாமே வந்து நிறைவேறக்கூடிய தருணம். ஸோ நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒருவேளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் வாய்ப்புக்காக காத்துட்ருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கலைத்துறையில் பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலையுமே எந்த துறையில் இருந்தாலும் சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும். அது எழுத்தாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் உங்களுடைய திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு நிலைக்கு வர முடியும். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் அரசு வழி சார்ந்த உதவிகள், ஆதரவுகள் எல்லாமே வந்து இப்போ கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குடும்ப முன்னேற்றமானது ஏற்படும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையிலேயே வந்து அமையப்போகுது. முன்னேற்றத்தை நோக்கி காத்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரம் பிள்ளைகளுடைய எதிர்கால முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான நாட்களாகவும் பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நாட்களாகவும் டிசம்பர் மாதம் 6, 7, 10, 11 ஆகிய நாட்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு. மேலும் நாட்கள் சிறப்பாக இருக்க கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் வந்து தொடர்ந்து செய்துக்கோங்க. இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோ பற்றிய கருத்துக்களை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் அனைத்தும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சு
தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதுபோல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது தினம்தோறுமே வீடியோக்குள்ளே நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோ பதிவில் கொடுக்கக்கூடிய பரிகாரங்களும் ரொம்பவே எளிமையான பரிகாரங்கள். இந்த பரிகாரங்களை இந்த நேரத்தில் செய்யும் பொழுது இனிமேல் சிறப்பான பலன்களை அடைய முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.